ஆயப்பாடி மாளிகையில் தாய்மடியில் கண்வினை போடுமாய் கண்ணன் தூங்குகின்றார் தாரேரோ. ஆயப்பாடி மாளிகையில் தாய்மடியில் கண்வினை போடுமாய் கண்ணன் தூங்குகின்றார் தாரேரோ. மண்டலத்தை
குறை ஒன்றும் இல்லை ஐயா, குறை ஒன்றும் இல்லை ஐயா, முறையேனும் மனமுருகி சுவாமியே சரணம்.
शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम् सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्पराम्. குருங்கிறவர் நமக்கு எதுக்கு இருக்க அப்படின்னா, நமக்கு எது ஹிதமோ அதை சொல்றதுக்கு செய்யறதுக்கு குரு இருக்கிறார். நமக்கு பிரியம் ஹிதம் அப்படின்னு ரெண்டு. பிரியம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப விருப்பமா இருக்கிறது, ரொம்ப பிடிச்சது, ஸ்வீட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஹிதம் அப்படிங்கிறது நமக்கு எது நல்லதோ அது நன்மை செய்யக்கூடியது. இதுல எது தெரியுது, நமக்கு பிடிச்சது எல்லாம் நமக்கு நல்லது செய்யும்னு சந்தேகம் அப்படின்னு. அந்த ஹிதம் எப்படி, இந்த பிரியம் ஸ்வீட் அப்படின்னா ஹிதம் மருந்து. எப்போதுமே மருந்துனாலே யாரும் ரொம்ப ஆசையா சாப்பிட மாட்டோம், தீராதேன்னு தான் சாப்பிடுவோம். அந்த மருந்து ஹிதம் தான், அதை சொல்றது தான், அதை கொடுக்கறது தான் வேதமும் சாஸ்திரமும். நமக்கு பிரியமாக இருக்கிற இந்த ஸ்வீட்டா கொடுக்கறது தான் இந்த லோகம், ஃப்ரெண்ட்ஸு, ரிலேஷன் எல்லாமே இந்த சம்சாரம் அப்படிங்கிறது. குரு என்ன பண்ற நீங்க, நமக்கு ஹிதத்தை சொல்ற அப்படின்னா மருந்தை கொடுக்குற. மருந்து கொடுக்குறார் அப்படின்னாலே நமக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஆனால் பின்னால அதோட பலனை பார்த்தா ரொம்ப உசந்ததாக இருக்கும். பெரிய வியாதினா நமக்கு பிடிச்சிருக்கு. புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடதே சயம் இக சம்சாரே பகுவிஸ்தாரே. ரொம்ப ஒரே கஷ்டமான இந்த சம்சாரத்துல திரும்பி பிறக்கிறது போறது இதுலேயே தான் சுத்திட்டு இருக்கும். இந்த சக்கரத்திலேருந்து எப்படி வெளியில வருது அப்படின்னா, அந்த வெளியில வர மருந்தை கொடுக்கிறவர் தான் குருநாதர். சில சமயம் அவர் சொல்றதே நமக்கு கஷ்டமா கூட இருக்கலாம். ஒரு பிள்ளைக்கு உபநயனம் ஆச்சு, பெரியவாழ்கிட்ட அப்பா அழைச்சுன்னு வந்து, ரொம்ப வைதீக குடும்பம், ஆச்சார அனுஷ்டானம் நிறைஞ்ச குடும்பம். பெரியவா பூனல் போட்டு கொண்டு வந்து தரிசனம் பண்ணி வச்சோன்னு, என்ன பண்ண போற பிள்ளைய அப்படின்னு. இது கேட்கறதுலேருந்தே தெரியும் அவர் ஏதோ மனசுல வச்சுருக்காருன்னு. கெட்டிக்காரராக இருந்தா அவர் மனசுல என்ன இருக்கும்னு புரிஞ்சு விடுவா. கொஞ்சம் சுமாரான கெட்டிக்காரராக இருந்தா என்ன பண்ணுவாருன்னு, தெரியவா என்ன சொல்றாளோ அதை கேட்கிறேன் அப்படின்பா. அசடா இருந்தா பிளான சொல்லுவா, இதை பண்ண போறேன் அதை பண்ண போறேன் அப்படின்னு. இதுலேருந்தே பெரியவா பல்சை பிடிச்சி தெரிஞ்சு விடுவா. பல்சை பிடிச்சி பார்க்குறது நம்ம பிராரப்தம் எங்க இருக்குங்கிறத தெரிஞ்சு விடுவா. இதுக்கு என்ன கொடுக்குறேன்னு பிராரப்தம் என்ன, அதுக்கேற்றாப்புல தான் அவளும் ரியாக்ட் பண்ணுவா. இவர் சொன்ன வசந்த குடும்பமா இருந்ததுனால பாடசாலைக்கு அனுப்புகிறேன், அத்தியானத்துக்கு அனுப்புகிறேன். அதை தான் பெரியவா எதிர்பார்த்தா. உபநயனம் பண்ணினோன்னா எதுக்கு உபநயனம் பண்றதே எதுக்குன்னு, பாடசாலைக்கு அனுப்புறதுக்கு தான். பாடசாலைக்கு அனுப்புறதுக்கு உபநயனமே தேவையில்லை. அம்டி டம்டி சட்டான் எவால் ரெயின் ரெயின் கோயவைக்கு எதுக்கு உபநயனம்? எடுத்தோடனே சுகமா, ஏற்கனவே மழை மாட்டேங்கிறது குழந்தைகளுக்கு நிறையிடும். எடுத்தோடனே குழந்தைகளுக்கு நல்ல பாட்டா சொல்லி கொடுத்து ரெயின் ரெயின் கோயவே அம்டி டம்டி சட்டான் எவால் had a great fall where எழுதுதான் இன்னைக்கு சொசைட்டி தர்மம். பாடசாலைக்கு அனுப்புறது தான் உபநயனம் கிட்ட கொண்டு வர்றது, குரு கிட்ட கொண்டு வருது, வேதத்துக்கிட்ட கொண்டு வர்றது. அதனால அவர் பாடசாலைக்கு அனுப்புறேன் அப்படின்னு அப்படியே பண்ணு அப்படின்னு. ருக்வேதி சொந்த சாக்கையா உடையவா அத்தியானம் பண்ணினார். பிரமாதம் ருக்வேதத்தை பூர்த்தி பண்ணிட்டு வந்தா அடுத்தது கேட்டா மேற்கொண்டு என்ன பண்ண போறதுன்னா, பெரியவா எப்படி இருக்கிறவோ அப்படின்னு
கணாந்தம் பண்ணியிருந்தேன். ஏன்னா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் தான் கணம் படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. கணபாட்டிகள் அப்படின்னாலே வாக்கி ஸ்டிக்கர் வச்சுன்னு தொண்டு கிழமா தான் வருவா. இப்போ பார்த்தீங்கன்னா நேர் ஆப்போசிட்டா இருக்கு. 18 வயசு பசங்க தான் கணபாட்டிகள். 200 பேர் 300 பேர் கணம் சொன்னாங்கன்னா ஊரே இருந்தது. எல்லாம் எதுனாலன்னு இவர் பண்ணினா புரட்சி. இவரும் பெரிய புரட்சி தலைவர் தான், தார்மீக புரட்சி தலைவர். கணாந்தம் அத்தியானம் பண்ணு அப்படின்னு வேதத்தை படிக்கிறதுலேயே சம்ஹிதை, அதாவது மூல பாகம் அப்படின்னு இருக்கு, பிரகிருதி அப்படின்பா. அதை படிச்சாலே போறோம். எல்லாரும் சொல்லிக்கிறோம், ருக்ஷாகாத்தியாயி, சாமசாகாத்தியாயி, யஜுஷாகாத்தியாயி, கணேசர்மானாம, அஹமஸ்மியோர், புழு படிக்கவே இல்லாத போய் சொல்லிக்கிறோம் இன்ட்ரோடக்ஷன்ல. அந்த சாகையை படிச்சா போறோம். ஆனால் நமது ரிஷிகள்லாம் என்ன பண்ண வச்சா, இந்த வேதம்ங்கிறது சப்தத்தை தான் அடிப்படையாக கொண்டது. அதுல துளி சின்ன ஒரு வித்தியாசம் வந்தா கூட அர்த்தமே விபரீதமா போயிடும். அது எப்படி சார், சவுண்டுனால அர்த்தம் எங்கேயாலும் துவனிக்குமா அப்படின்னு? நிச்சயம் துவனிக்கும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். இப்ப யாரும் பார்த்து ஒருத்தர் வரவர் ரொம்ப பிரியமா இருந்தாக்க பிடிச்சிருந்ததுன்னா, அவர் வரது நமக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்ன பண்ணும், வாங்க 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 அப்படிப்போம். இது சொல்றதே என்ன ஆகுதுன்னு, என்னோட மனசுல என்ன எண்ணம் இருக்கு, அவர் வரத்தை நான் எப்படி சந்தோஷமா ரிசீவ் பண்றேங்கிறது தெரியுது. வாங்க 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 அப்படிங்கிற அந்த துணியிலேயே தெரியுது. இதே ஏதோ பிடிக்காதவர் வந்துட்டு வேலை கட்ட வேலையில வந்தார், எனக்கு எரிச்சலா இருக்கிற வந்துட்டாருன்னு வந்தவர வேற வழியும் கிடையாதுன்னு வாங்கோ அப்படின்னா, நான் வார்த்தையை ஒண்ணுமே மாத்தல, அவருக்கும் இதே வாங்குவோதான் நினைக்கிறேன், இவருக்கும் இதே வாங்குவோதான் சொல்றேன். ஆனா துவனியிலேயே அர்த்தம் மாறி போயிருது. இங்க வாங்குவோன்னா வார்ல கெட் அவுட்னு அர்த்தம், போங்கன்னு. இதுதான் அந்த ஸ்வரத்துல, சங்கீதத்துல அது இன்னமே நல்லா புருவா இருக்கு. அதே சரிகம பதனிங்கிற 7 ஸ்வரம் தான். கல்யாணிலேயும் அதான் இருக்கு, காம்போதிலையும் அதான் இருக்கு, எல்லாத்துலயும் அதான் இருக்கு. ஆனால் அந்த ஸ்வரத்தை எப்படி வித்வான்கள் பிடிச்சி நமக்கு காமிக்கிறாளோ அதுக்கேற்றாப்புல ராகம் நமக்கு புரியுறாப்புல தான் வேதமும் அந்த ஸ்வரத்தை அடிப்படையாக கொண்டது. அதுக்கு ஸ்வரம் தான் அந்த இம்பார்ட்டன்ஸ் முக்கியம். அதுல துளி பிசகு வந்தா கூட எல்லாமே விபரீதமாக போயிடும். கம்ப்யூட்டர்ல ப்ரோக்ராம் எழுதுற, அது ஏதோ ஒரு புள்ளி வைக்கல, ஒரு கமா வைக்கல, ஏதோ அப்படின்னா அது வேலையை செய்ய மாட்டேங்கிறது, போயிடுறது. இப்படி சின்ன ஒரு விஷயமா இருக்கலாம், ரொம்ப சட்டிலா இருக்கும், அது கூட நமக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுறது அப்படின்னு நமக்கு எல்லா விதத்திலையும் தெரியுது. அதனால்தான் அந்த வேத சப்தத்தை ரொம்ப கேர்ஃபுல்லா, அந்த சப்தம் மாறாத, அந்த ஸ்வரம் மாறாத இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது சர்வ ஜனத்துக்கு எல்லாருக்குமா ஒரு காமனா பண்ணிட்டா எப்பொழுதுமே டைலூட் ஆயிடும். எவ்வளவுக்கு எவ்வளவு விஷயம் விரிஞ்சு போறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதோட சாங்கிட்டி போகும். எவ்வளவுக்கு அவ்வளவு ஃபோக்கஸ்டா ரொம்ப முக்கியமா உள்ளுக்குள்ள இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதோட குவாலிட்டி நல்லா இருக்கும். அதுக்காக தான் சமுதாயத்துல பர்டிகுலரா ஒரு சமுதாயத்து பீப்புள் மட்டுமே இதை வச்சுக்கிறது அப்படின்னு வச்சதுக்கு காரணம். அதுக்கு வேற ஒன்றும் மற்றவாழ்க்கெல்லாம் முடியாதா முடியலையா வித்தியாசத்துக்காக வைக்கல. இதோட பியூரிட்டி வேடாத இருக்கணும், இது ஸ்வரம் தப்பிடாத இருக்கணும், இதோட பலன் நமக்கு விபரீதமா பேடாத இருக்கணுங்கிறதுக்காக தான் வச்சா. எல்லாரையும் ஆபரேஷன் தேட்டருக்குள்ள விட்டா என்ன ஆகும்? எல்லாரும் போகலாம், என்னென்ன பேஷண்ட் இருக்க மாட்டார், அவ்வளவுதான். அப்போ அதுக்கு ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வைக்க வேண்டியது. இவாதான் போகலாம், அவாதான் போகக்கூடாது, போறவா கூட எவ்வளவு ஜாக்கிரதையா ஒன்று ஸ்டெர்லைஸ் துணியை தான் வெட்டிக்கணும், க்ளவுஸை போட்டுக்கணும், அத்தை பண்ணிக்க நிற்கணும். இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறதுக்கு என்ன காரணம்னு, பண்ண போற காரியம் ரிசல்ட் பெருசுபா, அதுக்கு இவ்வளவு ஜாக்கிரதை வேண்டும். அப்படிதான் இந்த வேத சப்தத்தினால நம்ம அட்மாஸ்பியர்ல இருக்கிற எல்லாத்தையும் பஞ்சபூதங்களையும் கண்ட்ரோல் பண்ணி
அதுக்கும் அதிகமா இருக்கிற தேவதைகள்லாம் கண்ட்ரோல் பண்ணி நமக்கு ஃபேவரபிளா வாழ்க்கையில விஷயத்தை வாங்க போறோம் அப்படின்னா அது ரொம்ப 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 கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு கட்டுப்பாடு வேண்டியிருக்கு. இது எல்லாராலையும் முடியாதுங்கிறதுனால தான் குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை வச்சு இவா மட்டும் இதை பண்றது அப்படின்னு வச்சு இவா பண்ணினாக்க பலன் எல்லாருக்கும். ஒரு விவசாயி பகலா உழைச்சு வெயிலையும் மழையிலையும் நினைச்சு ஏக்கர் கணக்கில் உழுது பயிரிட்டார் அப்படின்னா அவர் வயிற்று குழம்புக்காக தான் அங்க வேலை செய்கிறார், அவர் சாப்பாட்டுக்கு தான். ஆனா அவர் பண்ற அந்த உழைப்பினாலே என்னென்ன ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கு சாதம் கிடைக்கிறது. இத போலதான் 4 வர்ணத்துல இருக்கிறவ யாரு காரியம் பண்ணினாலும் அவளோட சொந்தத்துக்கு காரியம் பண்ணிட்டாலும் பலன் என்னமோ அத்தனை பேருக்கும் சொசைட்டி முழுக்க. இதுதான் நமது பாரதிய கலாச்சாரத்தோட மிகச்சிறந்த ஒரு ஏற்பாடு. அது ஒழுங்கா இருந்த வரைக்கும் எல்லாரும் சௌக்கியமா இருந்தோம், பலனும் இருந்தது. அதை டிஸ்டர்ப் பண்ணினதுக்கு அப்புறம் தான் இத்தனை வெளியேறும். அந்த வேத சப்தம் மாறாத இருக்கிறதுக்காக ரிஷிகள் என்ன பண்ணினா விகிருதி அப்படின்னு அந்த மூலமான வேதத்தை படிச்சோம்னு முதல்ல, அதுக்கப்புறம் அந்த ஸ்வரம் தப்பாத இருக்க, அக்ஷரங்கள் மாறாத இருக்க, இதுக்காகலாம் சில ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சா. அதுலதான் பதப்பாடம் அப்படின்னு பதம், கிரமம், ஜடை, கனம் அப்படின்னு செட்டப். அந்த வேத மந்திரத்தை வார்த்தை வார்த்தையா பிரிச்சுக்கிறது. எல்லா வார்த்தையும் சேர்ந்து வார்த்தையும் அப்படியே கம்பைண்டா வரும். அதை பிரிச்சுக்கிறது. அது பிரிச்சா பதம். அந்த பதத்தையே முதல் பதம், 2ஆம் பதம், அடுத்தது 2வது பதம், 3வது பதம், 3வது பதம், 4வது பதம், இப்படி பண்ணினா கிரமம்னு பேரு. அப்புறம் ஜடை 1 2 3, அப்புறம் 3 2 1, அப்புறம் 1 2 3, அப்புறம் 2 3 4, 4 3 2, 2 3 4, அப்புறம் 3 4 5, 5 4 3, இப்படி முன்னால போகுது பின்னால வருது, முன்னால போகுது பின்னால வருது. அப்படி வரத்தையே ஒவ்வொரு முன்னால இருக்கிற பதத்தை விட்டுட்டே வந்து அடுத்த பதத்துக்கு தாவிட்டு போகுது. இது ஜடை. அதுலயே திருப்பி திருப்பி ஆவர்த்தி. அதுக்கு ஏகப்பட்ட காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அது பேர் கனம்னு பேர். இந்த கனம் படிச்சுட்டா இவர் அதுல அவ்வளவுதான் எம்ஃபில் பண்ணியாச்சு வேதத்துல. நாம ஏதோ கனபாடி அப்படின்னா அது உண்டா ஒரு ரகம் நினைச்சிருக்கோம். கனபாடி அப்படின்னா பாடம் அப்படின்னாலே படிக்கிறதுனால தான் அதுவே பாடம். அந்த கனம்ங்கிறத படிச்சவர், அதனால கனபாடி. கனம் வரைக்கும் அத்தியானம் பண்ண, கனம் தான் அத்தியானம் பண்ண. இந்த மூலத்தை முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் பதபாடம் முடிஞ்சு, கிரமம் முடிஞ்சு, ஜட முடிஞ்சுதான் கனம் முடியும். நேர திடீர்னு கணத்துக்கு தாவ முடியாது. இப்படி கனபாடி அதுக்கு ஒரு 4-5 வருஷம் முடிஞ்சுக்கலாம். இப்படி அதையும் முடிச்சுட்டு வந்த அடுத்தது என்ன பண்ண போறேன்னா இவருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. ஒரு காலத்துல ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால வேதம் படிச்சவா அப்படின்னாலே டிக்ஷனரியில ஈக்குவல் டு ஏழ்மை அப்படின்னு. வேதம் படிச்சவாள்லாம் ஒரு காலத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா. சாப்பாட்டுக்கும் இல்லாத வீடு முழுக்களும் குழந்தைகளையும் வச்சுருந்து பெரிய சம்சாரத்தை வச்சிருந்து சொசைட்டியில ஒரு மதிப்பும் கிடையாது. பெரிய டாக்டர் வர்றானா டாக்டர்னா வாய்ப்புழக்கிறோம், இன்ஜினியர்னா வாய்ப்புழக்கிறோம், ஆடிட்டர்னா வாய்ப்புழக்கிறோம். ஒரு வேதத்துக்கு வர்றாங்கன்னா அலட்சியம். அவர் உட்கார சொல்லு சாஸ்திரி தானே அவரு. அப்படி வாழ்க்கை சொசைட்டியில கௌரவம் இல்லாத இருந்தது, இன்கமும் இல்லாத இருந்தது, எல்லா விதத்திலையும் கஷ்டப்பட்டிருந்தா. அப்படின்னா கஷ்டப்பட்டு அவ தியாகம் பண்ணியாக்கும் இன்னைக்கு நமக்கு வேதம் இருக்கு. அவ பண்ணின தியாகத்துக்கு என்ன கொடுக்கறது? தியாகம் தியாகம் தியாகின்னு என்னத்துக்கலாமோ நம்ம கட்டம் வாங்கிக்கிறோம், பென்ஷன் வாங்கிக்கிறோம். இவா பண்ணினதான் தியாகம். அப்படி குடும்பமா கஷ்டப்பட்டு இருக்கு. இவ்வளவு படிச்சவர் தினம் 4 இடத்துல வைத்தியத்துக்கு போனாக்க தினம் 100 ரூபா 50 ரூபா வந்ததுன்னா குடும்பத்துக்கு ஒரு ஒத்தாசையா இருக்கும். அப்படின்னா அதுக்கு சம்பாதிக்க போகணும்னு சொல்லாத மேல மேல படின்னே சொல்லிட்டு இருக்கா. அவர் எப்போ வந்தாலும் அடுத்தது சொன்னா வேதம் மட்டும் போறாது. வேதத்துக்கு 6 அங்கங்களா சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. அதுல சாஸ்திரம் வாசி அப்படின்னா அதுல சாஸ்திரம் வாசிச்சோம். அதுக்கப்புறம் அதையும் முடிச்சுட்டு வந்தா வேதம் முழுக்க படிச்சா போதுமோ, அதுக்கு அர்த்தம் தெரிய வேண்டாமோ, அதனால வேத பாஷ்யம் வாசி அப்படின்னு. வேதத்துக்கு அர்த்தம் வேத பாஷ்யம் வாசி.
இப்படி இவர் வரத்தையெல்லாம் இதை வாசி அதை வாசி அதை வாசி இதை வாசி இப்படியே சொல்லிட்டு இருக்காரு வழிய பாருங்க ரொம்ப நிறைய படிச்சுட்டுப்பா, இனிமே நீ உத்தியோகத்துக்கு போய் குடும்பத்தை காப்பாத்தின்னு க்ஷேமா இரு அப்படின்னு சொல்றதுக்கு மனசு வரல. இப்படி சொல்லிட்டே இருக்கிட்டு அவருக்கு ஒரு நாளைக்கு தோணுது, இவர் என்னைக்குதான் நம்ம நிறைய படிச்சிருக்கோம்னு சொல்லுவார், என்ன படிச்சாலும் அவருக்கு போறலையே, இன்னும் மேலபடின்னு சொல்றாரு வழிய இத்தனை படிச்சுட்டேன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு நினைச்சவரோ இல்லையோ அடுத்தது என்ன நிறைய படிச்சுட்டோம்னு தோன்றதோ அப்படின்னு. ஆமா, ஏன் இவ்வளவு படிச்சிருந்தா நிறைய இல்லையான்னு. ஒரு கர்ப்பாட்டியா இருந்தாலே அவளுக்கு அப்படி சம்பாவனை பண்ணணும். அதுக்கு மேல 2 சாஸ்திரம் வாசிச்சிருந்தா, அதுக்கு மேல வேற பாஷ்யம் வாசிச்சிருந்தா, இப்படி எப்பேற்பட்ட குவாலிஃபிகேஷன், இவ்வளவு வெல் குவாலிஃபைடு அப்படி இருக்கிறவர் நான் இவ்வளவு படிச்சிருக்கோம்னு தோணாத என்ன தோன்றதோ அப்படின்னு. ஆமான்னு நான் சொல்ல முடியும். உடனே இவர் அவளுக்கு அவ படிச்சது ஜாஸ்தியா தான் தெரியும். 10th பாஸ் பண்ணோடனே நமக்கு பிரமாதமா இருக்கு. அதுக்கப்புறம் அப்பா உனக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறான். 10th தான் பாஸ் பண்ணியிருக்காரு, +2 தான் மார்க் வாங்கியிருக்கான், அதுக்குள்ள அப்பாவுக்கு சர்டிஃபிகேட் எல்லாம் உனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா. இது எல்லாருமே இயற்கை தானே. அதனால தெரியவா சொல்றா, அவ படிச்சது அவளுக்கு ஜாஸ்தியா தோணனா நிறைய படிச்சுட்டான்னு. நீ நிறைய படிச்சுட்டேன்னு எனக்கு தோணணும், அது வரைக்கும் சொல்லிட்டே இருப்பேன் படிக்கணும். அட ராமா, என்னைக்கு உங்களுக்கு தோணுது? வேற வழி இல்லை. ஏன்னா பெரியவாட தவிர வேற ஒன்றும் அந்த அரவணையிலேயே வளர்ந்து அந்த பெரியவா அந்த ஸ்மரணையிலேயே இருக்கிறதுனால பெரியவா சொல்றாங்க, இதான் ஹிதம். நமக்கு என்னமோ பிரியம், உடனே டாலருக்கு சம்பாதிக்க போயிட்டா தேவையில்லைன்னு நாம். ஆனால் இவர் எதை சொல்ற அப்படின்னு ஹிதத்தை சொல்றது. கொஞ்சம் மருந்து கசக்கத்தான் கசக்கும். அடுத்தது சொன்னா, நீ என்ன பண்ண, குடும்பம் கஷ்டப்படுறதுங்கிறது பெரியவாளுக்கு தெரியும், போனா போறதுன்னு என்ன பண்ண. இப்ப கருணை, நீ கும்பகோணம் மடத்துல பாடசாலையில குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடு, வாத்தியாராக மடத்திலேருந்து 30 ரூபா சம்பளம் கிடைச்ச பெரிய சம்பளம், மாசம் 30 ரூபா, ஒன்றும் இல்லாததுக்கு அதுவான வருது. இப்படி 30 ரூபா சம்பளத்துக்கு அவர் அங்க வாத்தியாரா வேலை இருந்தார். சைட்லையும் படிச்சுட்டு வாத்தியாராம இருந்து எல்லாம் பண்ணிட்டு குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தார். இன்னைக்கு ரிக்வேதத்துல 200க்கும் மேற்பட்ட கனபாடிகளை தயார் பண்ணி இருக்கிறவர். அப்படி ஒரு பெரியவா சொன்னாங்க. ஏன்னா பெரியவா சொன்னாங்க, நான் உன்னை படிக்க வச்சது எதுக்கு, உன்னை போல 10 வித்வான்களை தயார் பண்ணணுங்கிறதுக்காக தான் உன்னை படிக்க வச்சது. அது இப்படி பண்ணிட்டு இருக்கு. இப்படி இருந்துட்டே இருக்கிறதே இவருக்கோ தங்கைகள்லாம் இருக்கா, அவளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணணும், அதுக்கப்புறம் இவர் கல்யாணம் பண்ணிக்கணும், குடும்பமும் இவ்வளவு சிரமப்பட்டு இருந்தாலும் 30 ரூபா சம்பளத்துல காலக்ஷேபம் பண்ணிட்டு பெரியவா சொல்லிட்டான்னு இப்படி ஓடிட்டு இருக்கு. இவரோட உறவுக்கார ஒருத்தர் ஜெர்மனியில இருந்தார். அவர் வந்தவர் பார்த்துட்டு கோச்சுட்டார். ஏயா, பெரியவாளுக்கு தான் புத்தி இல்லைன்னா உனக்குமா இல்லை, உன்னோட குவாலிஃபிகேஷனுக்கு 30 ரூபாய் சம்பளம் கொடுப்பாங்க, அக்கிரமத்துல அளவு இல்லாத இருக்கு. நீ போய் சபையில நின்னாலே உனக்கு சால்வை போட்டு 1000கணக்கில் சம்பாதனம்னா அப்படி ஒரு குவாலிஃபிகேஷன் உனக்கு, இத்தனையும் வச்சுட்டு நீ 30 ரூபாய்க்கு ஏதோ பெரியவா சொன்னான்னு இருக்க. விடு, குடும்பம்னா இருக்கு, அந்த அறையில் இத்தனை காலம் இருக்கு, தங்கைகள்லாம் கரையேற்றணும், அதுக்கப்புறம் நீ கல்யாணம் பண்ணிக்கணும், இத்தனை விஷயங்கள்லாம் இருக்கு லைஃப்ல, கொஞ்சமாக யோசிக்க மாட்டியா? இப்படி குருட்டு நம்பிக்கையிலேயே அப்படி ஒருத்தரை நம்புவா அப்படின்னு இவர் என்ன பண்ண, பிரியத்தை சொல்ல வந்தார். அவர் ஹீதான் சொல்றதுக்கு ஒருத்தர் இருக்காருன்னா பிரியம் சொல்றதுக்கு ஒருத்தர். இதுதான் வருவா. உறவுகாரனா எதுக்கு வருவான்னு, தாராளமா எங்க வருவான்னு. இன்னும் சந்தியெல்லாம் பண்ணிட்டு கேட இந்த காலத்துல, அது வரைக்கும் மகாரோபணமே இல்லாத இருக்கும். இதை கெடுக்கிறதுக்கு ஒருவர் ஆமா பண்ண வேண்டாமன்னா, அதெல்லாம் அந்த காலம் சார். இப்பெல்லாம் போய் என்ன ஏதோ எங்கேயோ சந்திரனுக்கு இந்திரனுக்கு போயிருக்க, நீங்க கல்யாணத்துல அப்படின்னு சொன்னாலோ இல்லையோ அவ்வளவுதான். இவர் சந்தியாவந்த விட்டுரு, அதுக்கப்புறம் அவரும் ஊருக்கு வரதே விட்டுருவார். அது போல இவர் எல்லாம் ஹிதோபதேசம் பண்ணினார். இது அநியாய அக்கிரமம். அதனால உடனே ஒன்று பண்ணு, என்னோட ஜெர்மனிக்கு வந்துடும், அங்க
வேதத்தெல்லாம் நாங்கள் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு ஒன்ன மாதிரி வித்வான்கள்லாம் வேண்ட விஷயம் தெரிஞ்சுக்கலாம். என்னோட மாதம் 3000 ரூபாய் சம்பளம், 30 ரூபாய்ங்க 3000 இல்லை, 3000 ரூபாய் சம்பளம். நீ ரொம்ப நாள் இருக்க வேண்டாம், ஒரு 3 இயர்ஸ் இருந்து எங்களுக்கு சர்வீஸ் பண்ணி போகும். திரும்பி வந்து ஹாட் கேஷ் 3 லட்சம் ரூபாய் கையில் வந்துடும். நீ உன் தம்பி கல்யாணத்துல ஜாம்னு பண்ணிட்டு நீ வீடு வாங்கிட்டு வாசனாட்டு மோகமா இருக்கலாம். அப்படி இப்படின்னு சொன்னா இது கேட்கறதுக்கே தேனா இருக்கு. அதுல கற்பனை கூட பண்ண முடியாது. இனிமே இவர் கும்போணத்துல 30 வயசு காய்ச்சி என்னைக்கு 3 லட்சத்தை பார்க்கறது இப்படி எல்லாம் இவருக்கு என்ன பண்ணதுல யாரா இருந்தாலும் அந்த மனசு ஒரு சஞ்சலப்படுத்ததான் படுத்தும். இவருக்கு வேற வழி இல்லை. ஆனால் இவரோட ஆச்சார அனுஷ்டானம் இது நிச்சயம் நமக்கு தெளிவாளால அளவு பண்ண மாட்டா, நம்ம குடும்பமே அளவு பண்ணாது, அப்பாவும் அளவு பண்ண மாட்டா தெரியும். இருந்தாலும் இவர் விடாபடியா அல்ல நீ வந்துதான் ஆனந்தம், நான் சத்தம் போடாத ஏற்பாடு பண்றேன், நீ கடப்பறதையும் மட்டும் டாடா சொல்லுற எனக்கு நான் ஓடியா வரும் எல்லாரையும் பொறுத்தேன் அப்படின்னு வேற வழி இல்லை. இவர் ஒத்துண்ட ஏற்பாடெல்லாம் ஆயிடுத்து. ஊருக்கு போக வேண்டிய காலம் வந்தது. எத்தனை நாளைக்கு தான் மறைச்சு வைக்க முடியும்? அதனால ஒரு நாளைக்கு அப்பாட்ட வந்து சொன்னேன், விஷயம் இது மாதிரி நான் உன் கூப்பிடதான் ஜெர்மனிக்கு போகிறேன். அப்பாவுக்கு தூக்கி ஏற்படுது. என்னது நீனா? நீ படிச்ச படிப்பு என்ன, நம்ம குடும்ப ஆச்சார அனுஷ்டானம் என்ன, எப்படி வந்து இப்படி ஒரு ஐடியா வந்தது? எனக்கு ஐடியா வரல, அதுக்கே ஒருத்தர் வந்து உடனே அடுத்த காட்டி கேட்டாரப்பா, சரி நம்ம எது பண்ணினாலும் பெரியவா சொல்லபடிதான் செஞ்சிருக்கோம், கேட்டுதான் பெரியவாள்கிட்ட சொல்லிட்டியான்னு. உங்கள்கிட்டே இப்படிதான் சொல்லாம வேண்டாம பார்த்துருக்கேன், பெரியவர்கிட்ட என்ன சொல்றது? சொன்ன பெரியவாள்கிட்ட சொல்லல, சொல்ல மாட்டேன்னு. இவ்வளவு தெரியுமான்னு பார்த்துட்டேங்க. நிச்சயம் அவங்க சொன்னாக்க என்ன ஆஹா போயிட்டு வந்து வந்து வழியா அனுப்ப போறாரு, போகக்கூடாதுன்னு தான் சொல்ல போறாரு. வேற வழி இல்லை, போறோம். இப்படி ஒரு வளர்ந்த உள்ள பேசினா அப்பா என்ன பண்ண முடியும்? அடிக்க முடியுமா, திட்ட முடியுமா, என்ன பண்ண முடியும்? அப்பாவுக்கு ரொம்ப மனசுல இருக்கும். சரி ஏதோ ஈஸ்வரடியில இப்படிதான் இருக்கு போல இருக்கு, இத்தனையை பார்த்துக்கிற பெரியவா தான் தான் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு என்ன ஒன்றும் பதில் சொல்லல. அப்பா தூங்கியாச்சு, பிள்ளையும் தூங்கியாச்சு. காத்தால புள்ள ஏழுன்ற காலங்கத்தில் இருந்து கையில் ஒரு பையன் தூக்கிட்டு, அப்பா நான் பெரியவா தரிசனத்துக்கு போயிட்டுறேன். அப்பாவுக்கு ஆச்சரியம், நேற்று சாயந்தரம் கேட்டாக்க சொல்ல மாட்டேன்னு, இப்ப திடீர்னு ராத்திரிக்குள்ள என்னாச்சு? பையன் அவனாவே கிளம்புறாங்க. நாமளா இருந்தா நேற்றுக்கு அப்படி சொன்னேன், இன்னைக்கே அப்படி சொல்றேன்னு அசரித்தனமா வேலை கேட்போம். அப்பா கடிகாரம் போல இருக்கு. அதனால என்ன பண்ணிட்டாருன்னா, இது எப்போ காஞ்சிபுரம் பெரியவாழ்னு பையனுக்கு கிளம்பிடுதோ இது தேவையில்லைன்னு அவருக்கு தெரியும். அதனால அவர் என்ன பண்ணார், தாராளமா போயிட்டு வாங்க. பெரியவா கர்நாடகாவில் தனசங்கரி அப்படிங்கிற இடத்துல கேம்ப்ல இருக்கார். இவர் தேடி பிடிச்சிட்டு போனார். போயிட்டு இவர் அடிக்கடி மடத்துக்கு வந்தவரான எல்லாருக்கும் தெரியும். இவர் போய் பல் தேய்ச்சிட்டு ஸ்நானம் பண்ணி அனுஷ்டானத்தெல்லாம் பண்ணிட்டு பெரியவா தரிசனத்துக்கு வரலான்னு இருக்கிறது. ஸ்நானத்துக்கு பல் தேய்ச்சிங்கிறது ஸ்ரீகண்டன் பெரியவாட்ட கைங்கிறார். அவர் வந்து ஏய் பெரியவா உத்தரவு உடனே வா அப்படிங்க. பெரியவாளுக்கு எப்படி தெரியும்னு, நான் வந்ததே நேரம் இங்கேதான் வந்திருக்கேன், பெரியவாளுக்கு விஷயம் போறதுக்கு சான்ஸ் இல்லை, எப்படி தெரியும்னு அவரே வந்து கேட்டுக்கோ. நான் இப்படிதான் ஸ்நானம் பண்ணிருக்கேன், பல் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணிட்டு அனுஷ்டானம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி பெரியவாட்ட. பெரியவாட்ட போய் சொன்னா திருப்பி வந்து பண்ணின வரைக்கும் போறோமா வர சொல்றாங்க. அவசரம் இதே இவ்வளவு அர்ஜென்ட் கூப்பிடு உடனே அவசரம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து நமஸ்காரம் பண்ணினோன்னு தெரியா. முதல் கிட்ட எப்போ கிளம்ப போற? ஒரு அப்படியே திரும்பி தலை சுத்திட்டு என்னன்னு புரியல. ஒரு சம்பிரதாயமா போற வேண்டாம் இன்னும் பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு ஊருக்கு வரதே உத்தரவு வாங்கிட்டு வரதுங்கிறது ஒரு வழக்கம். குருகிட்ட போனா அப்படிதான் பண்ணணும், உத்தரவு வாங்கிட்டு வரணும். அந்த உத்தரவை எப்படி வாங்கிக்கணும்னு நம்ம போயிட்டு பேசாத நிற்கணும். அவராகவே பார்த்துட்டு என்ன 4 நாளா நீ வடக்கையே சுத்திட்டு இருக்க, ஆத்துல எல்லாம் வீடு வாசல் தான் இருக்கு, நீ முதல்ல கிளம்பி போயிட்டு வா அப்படின்னு அவராகவே உத்தரவு கொடுத்து வந்தா ரொம்ப உத்தம சிஷ்யம். அவ்வளவு தூரத்துக்குலாம் முடியாது சார், ஆபீஸ்ல வேலை இருக்கு அப்படின்னா நாளைக்கு ஆபீஸ்ல மீட்டிங் இருக்கு,
நான் உத்தரவு வாங்கிட்டுமா அப்படின்னு கேட்டு, அப்படியா சரி போயிட்டு வா. இது மத்தியமம். அதமும் என்னென்ன, கணேசன் வந்தானே எங்க காணும் அப்படின்னு அவர் அப்படியே போயிட்டு வராது. சொல்லாத கொள்ளாத ஓடி இருந்தாக்க இது அதம சிஷ்யம். அதனால உத்தம சிஷ்யாடா இல்லைன்னா மத்தியம சிஷ்யாடாவான்னு இருக்கலாம் இல்லையோ. அதனால அவா என்ன பண்ணுவா, நம்ம ஊருக்கு கிளம்புற சமயத்துல பெரியவாளுக்கு ரொம்ப பிஸியா இருக்க போறா அதனால என்ன பண்ணா, போனோடனே தரிசனம் எப்போ வந்து அப்படின்னா தரிசனம் ஆயிடுத்து, நாளைக்கு உத்தரவு வாங்கிக்கிறேன் அப்படின்னு உடனே சொல்லுவா. பெரியவாள்கிட்ட ஒரு சம்பிரதாயம் என்னென்ன, உத்தரவு வாங்கிக்கிறதே தான் பிரசாதம் கொடுப்பா. கன்ஃபார்ம்டா இவன் இடத்த காலி பண்ண போறான்னா தான் பிரசாதம். அதனால இப்பதான் வந்திருக்கேன், பெரியவா எப்ப சொல்றாளோ அப்ப கிளம்புறேங்க. இங்க வந்து என்ன பார்க்க வந்துட்டு போறேன், இதை சொல்லல, எங்கேயோ போறேன் அதை கேட்டேன். இவருக்கு வயத்துல காமிச்சு எங்கேயோ போறது இவருக்கு எப்படி தெரிஞ்சது? இந்த காலமா இருந்தாலும் வாட்ஸ்அப்ல அடுத்த நிமிஷம் வந்துடும். அப்பாடியே நேற்றுக்கு தான் சொல்லியிருக்கோம், அதுக்குள்ளே இவருக்கு எப்படி விஷயம் வந்தது? இவர் என்ன பண்ண மொழிக்கிற உடனே வேற மொழிக்காத, நீ ஏன் இங்க வந்து நான் சொல்லட்டுவேன் அப்படின்னு உடனே சொல்றான். நீ எங்கேயோ போறதுக்கு ஏற்பாடாயிருக்கு, அப்பாட்ட போய் சொன்னேன், என்கிட்ட சொன்னியான்னு கேட்டா சொல்ல மாட்டேன்னு. ராத்திரி படுத்து விட்டார் இல்லையா, என்ன ஆயிருக்கு, சொப்பனத்துல பெரியவா இவர் படுத்த நிகழ் பெரியவா சொப்பனத்துல வந்து உட்கார்ந்து இவரை தடவி கொடுத்துட்டு என்னை விட்டு போக்குறையா அப்படின்னு கெஞ்சரா. இது இவருக்கு தாங்கல. ஏன்னா அந்த பெரியவாட்டே ஊறின அந்த உடம்பு இல்லையா, மனசு இல்லையா, என்ன அது உலகமே காத்துட்டு இவர்கிட்ட ஒரு நிமிஷம் வரமாட்டோமான அப்பேற்பட்ட பிரபு என்னமோ நம்மள போய் என்னை விட்டுட்டு போக்குறையான்னு கெஞ்சறதுன்னா இதை விட மனசு உருகாத இருக்குமா? அதுதான் தாங்கல பைய குட்டின்னு வந்துட்டு இதை பெரியவா சொன்னேன். நான் சொப்பனத்துல வந்தேன், சொன்னேன், உன்னால அங்க இருக்க முடியல, பைய தூக்கின்னு வந்துட்டேன், இதான விஷயம். இதுக்கப்புறம் என்னைய ரகசியம் வந்து கிடக்குது. அழுத பெரியவாளுக்கு என் ஹிருதயம் தெரியும், நான் மனப்பூர்வமா இப்படி ஆசைப்படுறவன் இல்லை, போறவன் இல்லை. எதேச்சும் அவர் வந்து சொன்னா என்னோட வறுமை அப்படி தள்ளுறது, வழி தெரியல எனக்கு. அதனால தெரியவாதான் காப்பாற்றுறேன். உடனே என்ன நமஸ்காரம் பண்ணி திருப்பி நமஸ்காரம் பண்ணின, 2 பாதத்தையும் தூக்கி தலைமையில வச்சான். 2 பாதத்தையும் தூக்கி தலைமையில வச்சா எப்படி தலையை தூக்கி எழுந்திருக்கிறது? பாதத்தை எடுத்தா உட்காருன்னா இவர் அழுத உட்கார்ந்து சுட்டு உடனே சொன்னா, காசு பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போயிடும் பாரு, ஆனா ஆச்சார அனுஷ்டானம் போயிட்டுன்னா திரும்பி வராதுப்பா. உன்னை இதுக்காக நான் படிக்க வச்சேன், இத்தனை படிக்க வச்சேன். உடனே பெரியவா சொன்னா, உனக்கு என்ன பண்ணணும், குடும்பத்துல எல்லாம் இருக்கு, பொறுப்பெல்லாம் இருக்காதா, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். கீதை இதேதான் கீதையில சொன்ன, யோகக்ஷேமம் வகாமியம், நான் பார்த்துக்கிறேன், உன்னோட யோகம் க்ஷேமம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நான் பார்த்துக்கிறேன்ப்பா. அதனால நீ போனீன்னா வெளியில போறதை பத்தியில போனா வேஷம் மாறிடுமே. அப்புறம் நீ இன்னும் ஜெர்மனிக்கு போயிட்டு வந்து கொஞ்சம் கழிவு முடியும் இருக்க போற, எல்லாம் மாறி போயிடுமே, இப்ப வேஷம் மாறிடுமே. ஹிதோபதேசம் பண்ணினா இந்த அழுது அந்த பாதத்தை வச்சு என்னென்ன அது வரைக்கும் இந்த சபலமும் அஜ்ஞானமும் இருந்த இடம் தெரியாத ஒழிஞ்சிருக்கு. தெரியவா தைரியம் சொன்னா, கவலைப்படாத, ஓ 300 ரூபா சம்பளம் தர சொன்னேன்னா 30 ரூபாயிலேருந்து இன்க்ரிமெண்ட் 300 ரூபா, ஏன்னா 3000 கோடியிலாவது இருக்க. திருப்பி கும்பகோணத்துக்கு வந்த, அதுக்கப்புறம் ஜெர்மனியா அதுவா எதுவும் காதல கூட வெளில இருக்கு. அந்த ஆச்சாரம் அனுஷ்டானம் அப்படியே இருந்து அவள் தங்கைகளுக்கு எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு, அப்புறம் இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு, கல்யாணம் பண்ணி வச்சதோட இல்லை, வேதம் படிச்சாச்சு, எல்லாம் படிச்சாச்சு, முடிச்சாச்சு. அதில் சொன்னபடி கற்க கஷதர, கற்றவை நிற்க படிச்சா மட்டும் பிரயோஜனம் இல்லை, கோல்டு மெடல் வாங்கினா பிரயோஜனம் இல்லை. அது என்னவோ அதுபடி நடந்துக்கணும் வாழ்க்கையில, அப்பதான் படிச்ச படிப்புக்கு மதிப்பு, வேல்யூ.
அதுல சொன்னபடி யாக யஜ்ஞங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு இவருக்கும் கல்யாணமாகி அக்னிஹோத்ரியா ஆக்கினா, தீட்சதரா ஆக்கினா. அப்படிலாம் ஆக்கி அவரை ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல வச்சு அப்படி பண்ணின அந்த பக்தர் அதுக்கப்புறம் பெரியவா அவருக்கு என்ன பண்ணினா இன்னைக்கு எப்படி இருக்க அப்படின்னா, அப்படி பெரியவாளால தயார் பண்ணப்பட்ட அந்த வித்வான் தான், அந்த அக்னிஹோத்ரி தான் இன்றைக்கு அகோபில நடக்கிற 46வது ஜிஎஸ் சுவாமிகளா வெளிவந்திருக்கு. ரங்கராஜ சுவாமின்னு அவரோட பூர்வாசிரம நாம் வைஷ்ணவாளா இருந்தாலும் பெரியவாழ்கிட்ட அசாத்திய பக்தி, அத்தியந்த பக்தி. என்ன பண்ணியிருக்கா அப்ப பெரியவான்னு தனக்கு சமமா வச்சிருக்கா. அவர் இன்னொரு பாடசாலையில இருந்தார், அவரை செலக்ட் பண்ணினார். அவரோட 45வது ஜியர். வேடிக்கை என்னன்னு, இந்த வைஷ்ணவாள்ல அக்னிஹோத்திரம் பண்ணினவாடே கிடையாது. அதனால பெரியவானா உங்க சம்பிரதாயத்துல அக்னிஹோத்திரம் பண்றவாள், அதனால நீ கல்யாணம் ஆகணும்னா அக்னிஹோத்திரம் பண்ணணும்னு வச்சா. அந்த அகோபில ஜியர் பரம்பரையிலேயே இவருக்கு சன்னியாசாசிரமம் கொடுக்கறதே தான் ஒரு பெரிய டிபேட்டே நடந்தது. ஒரு அக்னிஹோத்திரிக்கு எப்படி வைஷ்ணவத்துல சன்னியாசாசிரமம் கொடுக்கறதுன்னு இப்பதான் புதுசா கத்துட்டார். அப்படி ஒரு குவாலிபிகேஷன், அப்படி தூக்கி அவரை செலக்ட் பண்ணார். அவரோட குரு அவர் ஹிந்துல அவரை இன்டர்வியூ பண்ண அதில் சொல்லியிருந்தார். அதுதான் அந்த நன்றி கிருதஜ்ஞ அப்படிங்கிறது சொல்ற. ஒரு பெரிய வைஷ்ணவ பீடத்துக்கு ஆச்சாரியரா போக்குற. பொதுவா அத்வைத சித்தாந்தத்துக்கும் காஞ்சி மடத்துக்கும் வைஷ்ணவ சித்தாந்தத்துக்கும் சித்தாந்தத்தில் ஏகப்பட்ட சண்டை தகராறு எல்லாம் உண்டு. இருந்தா கூட அவர் சொன்னார், மனசு திறந்து சொன்னார், ஐ ஓ ஆல் திஸ் கிரெடிட் டு காஞ்சி மட். அதுதான் மகான்களோட குணம். எந்த ஒரு நிலைமையிலையும் எதையும் பழச மறக்க மாட்டான். அவளால நாம நினைக்கிறாப்புல சாமான்யமா நடந்துக்க முடியாது. எல்லாரும் இங்க ஸ்லிப் ஆகாடும், அங்க ஆகாத நின்று காமிப்பான். அதுதான் வீரர்கள். அப்படி இருந்து இன்னைக்கும் அந்த விசுவாசத்தோட இருக்க பெரியவா அப்படின்னா, பெரியவாளால இந்த இதெல்லாம் யாருக்கு வரும்? பெரியவா அன்னைக்கு சொன்னா, நீ ஜெர்மனி போனா வேஷம் மாறிடுமேப்பான்னு. இவர் வேற வேஷம் மாத்துறதுக்குன்னா வச்சிருக்க பிளான் பண்ணி வச்சாரு. அதை விட்டுட்டு இவர் வேற ஏதாவது பேண்ட் ஷர்ட் வேஷத்துக்கு போனா விட்டுருவா. அந்த பெரியவா சொன்ன ஹிதத்தை கேட்டதுனால என்ன அப்படின்னு இன்னைக்கு ஒரு ஆச்சாரியனா சிம்மாசனத்துல உட்கார்ந்து. இதே ஒரு ஜெர்மனிக்கு போயிட்டு வந்திருந்தாருன்னா என்ன பண்ணிருக்கலாம்? மிஞ்சி போனா 3 லட்சம் வந்திருக்கும். எத்தனை நாள்ல செலவழிஞ்சிருக்கும்? ஆனால் இன்னைக்கு லட்சாதிபதிகள் கோடீஸ்வரன் அவர்கான அத்தனை கொண்டும் கண்டிப்பா காலடியில. ஏன்னு குரு வார்த்தையை கேட்டதுனால, இதம் சொன்னதை குடிச்சிருந்ததுனால, மருந்து சாப்பிட்டதுனால வியாதி போச்சு. பெரியவா சொல்றத கேட்டா என்ன வரும் அப்படின்னு பெரியவா தனக்கு சமமா வசதி வச்சுவா. இன்னும் சொல்லுவானா தனக்கு மேல கூட வசத்துவா. எந்த தாயாரும் தகப்பனாரும் தன்னை விட தன் குழந்தைகள் வசந்து இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாள் வழிய எந்த அப்பாவும் என்னோட ஜாஸ்தி பிள்ளை சம்பாதிச்சுட்டு போறான்னு பயப்படுவா மாட்டார். தன்னை மிஞ்சினா சந்தோஷம் தான் விடுவார். அதை போலதான் சிஷ்யன் மிஞ்சினா குரு பூரிச்சு போவதை வழியே பொறாமப்பட மாட்டார். அப்படி தூக்கி வச்சார். தோஹபரி சாட்சி நசாஹே உபாமா சத்குரு மகிமா ஜாதிஷி. துகாராம் சுவாமிகள் சொல்ற இந்த ஸ்பர்ஷக்கல்னு ஒண்ணு இருக்கு. அதை குருவோட மகிமைக்கு அதை வேணா உதாரணமா சொல்லலாம். அந்த ஸ்பர்ஷக்கல் என்ன பண்ணுங்க, அதாலே இரும்பை தொட்டாலும் பித்தளையை தொட்டாலும் எத்த தொட்டாலும் பவுனா மாத்திவிடும், தங்கமா மாத்திவிடும். அந்த ஸ்பர்ஷக்கல் வேணா உபமானமா சொல்லலாமான்னு இல்ல. ஏன் இந்த ஸ்பர்ஷக்கல்லானே என்ன பண்ணுங்க, அது ஒரு இரும்பை தொட்டாக்க பவுனா ஆயிடும். அந்த பவுனானதால இன்னொரு இரும்பை தொட்டா பவுனாக்குமோ? ஆக்காது. இனிமே எல்லா இருமையும் சொல்றதுக்கு ஒரு ஸ்பர்ஷக்கல்ல தான் கொண்டு வரணும். ஆனால் இந்த குருநாதர் என்ன கொண்டு வராங்க, ஒரு அஜ்ஞானியை பார்த்து தீட்சை கொடுத்தாருன்னா அவன் ஞானி ஆயிடும். அதுக்கப்புறம் அடுத்த அஜ்ஞானியை ஞானி ஆக்கிறதுக்கு குரு வர வேண்டாம், இவனே குருவாயிடும்.
தொட்டதே அடுத்தவங்க தொட்டாக்க மேலே அடிச்சதுன்னா போயிடும். அப்பேற்பட்ட மகிழ்ப்பா துகாராம் சுவாமிகள் அந்த குருவோட பெருமையை அப்படி அபங்கத்தில் அப்படி வர்ணிக்கிறது. இது இங்க அப்படியே பிரத்யட்சமா இருக்கு. அதான் பெரியவாளோட அந்த ஹிதமான வார்த்தை. நமக்கு எது நல்லதோ, எது சாஸ்வதமோ, எது நமக்கு இகத்துக்கு பரத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு நன்மையை செய்யுமோ அதை செய்யறதுக்கு தான் தெளிவா இருக்கும். அந்த தெளிவா சில தெய்வத்தின் குரல்ல கொட்டி வச்சிருக்கான். கேட்டோம்னா நமக்கு சந்தோஷம். ஒன்றும் பெருசா கேட்க வேண்டாம், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொன்னா. பிடியரிசி திட்டம் அப்படின்னு தானத்துல சிறந்தது அன்னதானம். எல்லாம் கோதான வசதி, பூதான வசதி, சொன்னதான வசதி, எல்லா தானமும் வசதி தான். ஆனா எல்லா தானத்தையும் விட வசதி அன்னதானம். காரணம் என்ன அப்படின்னு, வேற எந்த தானமும் வாங்கிக்கிறோம் போகணும்னு சொல்ல மாட்டான். அக்ஷய திருதியை நல்ல நாடா இருக்கு அப்படின்னா அந்த போன் வாங்கி தானம் பண்ணுதோ சாட்சியல் போகணும்னு நான் சொல்லுவாருங்க. கஜவே அரை போன் தான் கொடுக்குறான், ஒரு போனா கொடுக்கூடாது இல்லையா, அடுத்ததாம என்னையும் கூப்பிடுவோங்க. எந்த தானம் கொடுத்தாலும் இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கலாம்னு தான் தோணும். ஆனா இந்த அன்னதானம் மட்டும்தான் என்னன்னு, இந்த பசி வேலைக்கு சாதம் பறக்கும். அப்படி கூப்பிட்டு இலைய போட்டு அப்படி போட்டுவிட்டா போறோம். குழம்பு சாப்பிட்டோன்னே சுத்தி இறங்கிடும். அப்புறம் ரசம் சாப்பிட்டா சுத்தமா ஆயிடும். அதுக்கப்புறம் மோர்ஜாம சாப்பிட்டுட்டாருன்னா அதுக்கப்புறம் சாரி சார் மறந்தே போயிட்டு தேவலோகத்துல அமிர்தம் 6 லிட்டர் கொண்டு வந்தேன், உங்களுக்கு கொடுக்கவே மாட்டேன், இந்தாங்க சாப்பிடுங்கன்னா எவனாலும் வாங்கிக்கணும்னா நீனே வச்சுக்கோங்க. அமிர்தமா இருந்தாலும் வேண்டாம். இதுக்கு மேல கம்பேர் பண்ணீங்க இனிமே பார்த்து சாப்பிடவே வரக்கூடாது. மற்ற தானத்துக்கெல்லாம் சொல்லுடா, நீங்க நிறைய கொடுத்தா இனிமே பார்த்து தானத்துக்கே வரக்கூடாதுன்னு உங்களுக்கு தான் வரணும். ஆனா இந்த சாப்பாடு மட்டும் என்ன பண்ணணும்னா அது மட்டும் அளவை தவிர துளி கூட ஏத்துக்காது. அதுக்கு மேல நீ திணிச்சின்னா அதுவே வெளியே கழிவிடும். பகவான் நல்ல வேளை ரைட்டா அப்படி படைச்சாலும் அதுக்கே உலகம் இவ்வளவு நல்லா இருக்கும். இன்னும் அதுவும் குதிரை மாதிரி எத்தனை மண்டாலும் வாங்கிட்டே இருந்ததுன்னா ஒரு வேலைக்கு சாப்பாடு கிடைக்காது. அதனாலதான் அன்னதானத்துல விசேஷம். அதனாலதான் என்ன பண்றது, மனசறிஞ்சு ஒருத்தர் சந்தோஷமா அப்பா திருப்தின்னு சொல்றதா இருந்தா சாப்பாட்டுல தான். அதனாலதான் நமது மதத்துல நமது தேசத்துல கல்யாணமா இருக்கட்டும், இல்ல சந்தோஷமா இருக்கட்டும், துக்கமா இருக்கட்டும், இருக்கிறவாளா இருக்கட்டும், போனவாளா இருக்கட்டும், எதுக்கா இருந்தாலும் சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. 5 வருஷ பரமானம் அப்படின்னு 1 2 இல்ல 5 தினசு லட்சணம் இருக்கணும். 5 தினசு லட்சணத்தோட அதுதான் ஹையஸ்ட். பஞ்சபக்ஷ பரமானம் அப்படின்னு பஞ்சபக்ஷம் 5 தினசு லட்சணம். அதோட சாப்பாடு போட்டுட்டா அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒரு வேளை வாயே தர மாட்டான் 4 நாளைக்கு சாப்பாடு. அதனாலதான் என்ன பண்ண, வாயு வளர்த்தல் என்னன்னா வயறு வளர்த்தணும். வாயால நம்ம நன்னாந்தேன்னு சொல்லணும், இல்லை கொடுத்தான்னு வயறு தானே வளர்த்துடும். அதனால்தான் சோத்தால அடி எதுவா இருந்தாலும் சாப்பாடு போட்டு யாரா இருந்தாலும். இந்த சாப்பாட்டுக்கு அதிகாரி யாரு? மனு சொல்ற சாப்பாட்டுக்கு அதிகாரி. மற்ற தானத்துக்கெல்லாம் இவாளுக்கு தான் கொடுக்கலாம், அவளுக்கு தான் கொடுக்கலாம், இதை கொடுத்தாதான் புண்ணியம், அதை கொடுத்தா பாவம், இதெல்லாம் வேலை சொல்லியிருக்கு. ஆனா இந்த அன்னதானத்துக்கு மட்டும் மனு என்ன சொல்ற, ஸ்மிருதியில யார் அதிகாரி அப்படின்னு என்ன கேள்வின்னு, எவன் பசிக்கிறதோ அவன் தான் அதிகாரி. அது எவருக்கு பசி இருக்கோ அவன் தான் இங்க அதிகாரி. அவன் இவன் தானா, அவன் தானா, இதுதானா, அதுதானா கிடையாது. யாரு பசிக்கிறதோ எதுக்கு பசி இருக்கோ அது போட்டா அது விசேஷம். அகம் வைஸ்வானரோ பூத்தா பிராணி நாம் தேகமாசிரம். பகவான் கீதையில சொல்ற, எந்த பிராணியில என்னது போட்டாலும் உள்ளுக்குள்ள போட்டாலும் நான் தான்ப்பா ஜடராக்னியா இருந்து ஜெயிச்சுக்கிறேன், என்னதான்ப்பா வந்து சேருது. அதனால அந்த அன்னதான விசேஷம். அதனாலதான் எல்லாரையும் திருப்திப்படுத்துறோம். அந்த அன்னதானம் அவ்வளவு விசேஷம். எல்லாராலையும் சார் நானே கணவன் சேர்த்து எடுக்கிறேன் சாப்பாட்டுக்கு, நான் எங்க அன்னதானம் பண்றது நீங்க பெரியவா சொல்ற. அதுக்கும் ஒரு வழி சொல்றேன். நீ சொம்ப மாட்டேன்னு ஜோதிக்கு போறியா, அந்த ஒரு சொம்பு கரெக்ஷன்ல ஒரு படி குறைச்சு வந்ததுன்னு இன்னொரு படியில தூக்கி போனேன், ஒரு புடி அரிசி எடுத்து போனேன். நீ அன்னதானம் பண்றதுக்கு பெரிய மிராஸ்தாரா இருக்க வேண்டாம், மூட்டை மூட்டையா வேண்டாம். தினம் ஒரு கைப்படி அரிசியை தூக்கி அடுத்தவாளுக்கு சாப்பிட்றதுக்குன்னு கொடு. எப்போன்னு நீ சாப்பிட்றதுக்கு அரிசி எடுக்கிறதே எடுத்துக்கொடு. அங்கதான் பெரியவா வச்ச ஒவ்வொரு விஷயத்திலையும் கொண்டு ஏன் அப்படி வச்சா அப்படின்னு,
யாரா இருந்தாலும் நமக்கு சாப்பிட இருக்க எப்பேற்பட்ட தர்ம சிந்தனை உள்ளவர்களும் இப்படி சாப்பிட உட்காரலான்னு தட்டை போட்டு சாதம் போடுறது யாராலும் வந்துட்டா இந்த சமயத்துல யாரு அப்படின்னு இருக்குன்னு தோணும். எங்கேயாவது நம்ம சாப்பாட்டுக்கு ஏதாவது வந்துடுமோ. அதனால பெரியவா என்ன அதுல கொண்டு கைய வச்சா அப்ப கூட நீ என்ன பண்ண அடுத்த வாழ் கொடுக்கணுங்கிற எண்ணம் தான் இருக்கும். நீ தினமும் உர வைக்கிறது சாப்பாடு எடுக்கிற அரிசியிலேருந்து ஒரு படியை தூக்கி அதுல போடு. இப்படி 30 நாள் போட்டீங்கன்னா 30 படி கிட்டத்தட்ட 1 கிலோ 2 கிலோ ஆச்சு. மாசம் நீ தானம் போடுவேன். உன்னோட ஸ்திதிக்கு உன்னோட சக்திக்கு இதுவே பெரிய கர்ணனுக்கு மேல. இப்படி பண்றத தானத்தை வீடு வீடா உதிரியா பண்ணாத, அந்த ஏரியால இருக்கிற எல்லா வீட்லேருந்தும் மாசத்துக்கு ஒரு தரம் 5 நாளைக்கு ஒரு தரம் கலெக்ட் பண்ணி அது பக்கத்துல இருக்கிற ரொம்ப சிரமப்படுற கோவில் அதுல கொண்டு கொடுத்து சுவாமிக்கு நைவேத்தியத்துக்கு பண்ணி ஒரு பிரசாதமா அந்த கோவில் வாசல்லையோ பக்கத்துல இருக்கிற ஏழைகளுக்கு ஒரு 10 பைசா 5 பைசான்னு ஒரு கொடு. இத பண்ணினா ஏழைகளோட பசியும் ஆகுது, சாமியோட பசியும் ஆகுது. நைவேத்தியம் இல்லாத திண்டாடி இருக்காரு சுவாமிகள். இப்படி வெளியேறிச்சிருக்காங்கன்னு சொன்னா ஜீவாத்ம கைங்கரியம் அப்படின்னு ஒண்ணு சொன்னா. வாரத்துல ஒரு நாள் லீவு நாள் இருக்கு. அந்த லீவு நாள்ல பக்கத்துல இருக்கிற ஆஸ்பத்திரி, ஜெயில் முதலான இடங்களுக்கெல்லாம் போய் அங்க வியாதிஸ்தாருக்கெல்லாம் ஆறுதலாம் 4 வார்த்தை. வசுதெய்வ குடும்பம் ஜெகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரர் அப்படின்னு சொல்லிக்கிறோம். பெருசா எங்க எல்லாருக்கும் அப்பா அம்மா பார்வதி பரமேஸ்வரன் தான், நாங்க எல்லாரும் ஒரே ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கேற்றாப்புல அந்த பிரியத்தை காமிக்க வேண்டாமோ? யாரோ எங்கேயோ கிடக்கிற ஆஸ்பத்திரியில கிடக்கிற அப்படின்னா நான் பாட்டுக்கு வீட்டுல உட்காந்து டிவி பார்த்துருந்தா. அதனால என்ன பண்ண கஷ்டப்படுறதே தான் ஒருத்தருக்கு போய் ஒத்தாசை பண்ணணும். சௌக்கியமா இருக்கிறதே யாரு வேணா கிட்டக்க வருவா, யாரு வேணா பண்ணலாம். அவளுக்கு நம்மளோட உதவி தேவையில்லை. ஆனால் சிரமப்படுறதே தான் முக்கியமா போய் போகணும். அதுதான் மனுஷத்தன்மை, மனிதாபிமானம். அதனால பெரிய காரணம்னா உனக்கு ஒழிஞ்ச ஒரு நாள் லீவு நாள்ல பக்கத்துல இருக்கிற ஏற்கனவே பிராரம்பத்தினால உடம்பு கஷ்டப்பட்டு இருக்கா. அப்போ போய் ஆறுதலா 2 வாரம் கவலைப்படாதீங்க. ஏதோ நம்ம பிராரம்பத்தினால வந்துட்டு நாங்க ஈஸ்வரன் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இந்த அந்த பிரசாதத்தை இருக்கும்போது கூடிய சீக்கிரம் உங்களுக்கு உடம்பெல்லாம் சௌக்கியமாயி நீங்க அதுக்கு நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்குங்க? என்ன சார் டாக்டர்லாம் அவ்வளவு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறா, இதுவா பலிக்கும்ங்க? இதுதான் பலிக்கும். அவ கொடுக்குற ட்ரீட்மெண்ட்லாம் பலிக்கணும்னா இதுதான் காப்பாற்றும். அப்போ அந்த சமயத்துல எப்படி அவன் மனசு இருக்கும், ஆறுதலா இருக்கும்னு பண்ணி பார்த்தவாள்னா கதறி இருக்கா. டெல்லியில பொள்ளாச்சி கணேசன் இருக்கு, அவர் இன்னமும் பண்ணிட்டு இருக்க. சப்தர்ஜிங் ஹாஸ்பிட்டல் போய் கொடுக்கிறார். கொடுத்தா பெரியவா என்னன்னா அதுலயும் பெரியவாளோட அந்த குணம் விசேஷம் என்ன பண்ணான்னு பாரு. அவன் எந்த மதத்தை சேர்ந்தவா, அவளுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா பிரசாதம் கொடு, இல்லைன்னா இவரும் ஆறுதல் மட்டும் சொல்றான். அவளோட நம்பிக்கையவே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அங்க போய் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி இருக்கிறதே ஒரு இன்னொரு மதத்தை சேர்ந்தவர் அவர்கிட்ட கொடுத்தா அவர் வாங்கிக்க மாட்டாரோ அப்படிங்கிறதுனால இவர் அந்த பெட்டை தாண்டி அந்தாண்ட போக உடனே அவர் கூட்டார். சார் இங்க வாங்குவோம். அந்த நானும் பார்த்துட்டே இருக்கேன், அங்க கொடுக்குறேன் இங்க கொடுக்குறேன், எனக்கு கொடுக்க கூடாதாங்க. உடனே இவர் சொன்னேன், இல்லப்பா நீ இந்த மாதிரி மாற்று மாற்றாக்க உங்க நம்பிக்கை எடுக்கக்கூடாதுன்னு எங்க குருநாதர் சொல்லிட்டு அதனால கொடுக்கல. அப்ப அவர் சொன்னார், நீ எனக்கு கொடுத்தா எனக்கு ஹர்ட் ஆகலப்பா, நீ கொடுக்காத போறதாப்பா ஹர்ட் ஆகுது. யாரோ ஒருத்தர் சொல்லி இருக்கு, அதுல இருக்கிற விஷயம் அது லீவியா கும்பமா இதை பத்தி இங்க கவலை இல்லை. மெனக்கெட்டு நீங்க வர இது பெரிய கர்மசக்தியா இதை பண்ற அப்படின்னா உன்னோட இந்த நல்ல எண்ணத்துக்கு இதை சொன்ன நல்ல எண்ணத்துக்காகவும் உடம்பு தேவையா போனான். மனசுக்கு அதுதான்ப்பா ஆறுதலா இருக்கு. அதனால என்னை மட்டும் ஒதுக்கிட்டு போறதுதான்ப்பா எனக்கு ரொம்ப குறையா இருக்கு. அதனால எனக்கும் கொடு அப்படின்னு வாங்கி வீடு எட்டு. அதுதான் அந்த பிரசாத விசேஷம். இப்படி பல பேருக்கு பல அதிசயங்கள்லாம் நடந்திருக்கு. இதை சொன்ன ஜீவாத்மனிங்க ஜெயில போய் அவள்கிட்ட 4 வார்த்தை ஏதோ பிரார்த்த வசத்தினாலே ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு தப்பு பண்ணிட்டோம், இனிமையான தப்பு பண்ணாத இருக்கணும்னு நல்ல ஹிதத்தை சொல்லி
அவளை இப்படி இவர் கருணை காமிச்சானே யார்கிட்ட தான் காமிச்சான் இல்லை, எல்லார்ட்டையும் கருணையை காமிச்ச சொன்னா. ஜீவாத்மகைன்னு அதுக்கு பேரே ரொம்ப அழகு. அதே மாதிரி அநாத பிரேத சம்ஸ்காரம், அநாத பிரேத சம்ஸ்காரம் அஸ்வமேத பலம் லபே அப்படின்னு சாஸ்திரம் தெரியுது. ஒரு அநாத பிரேதத்துக்கு ஈமத்ரி பண்றதுக்கு நாம கைங்கரியம் பண்ணினா அது என்னென்ன அஸ்வமேத யாகம் பண்ணின பலன் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. நாயக் சார் அஸ்வமேத யாகம் பண்ணணும் அப்படின்னு கேட்கலாம். லலிதா சஸ்திரம் சொல்லுது. அம்பாளை எதனால பிரீதி பண்ணாங்க? ஹயமேத சமர்ச்சிதா, அந்த அஸ்வமேதம் பண்ணினதுனால அம்பாள் அப்படியே சந்தோஷப்பட்டு இந்தா அப்படின்னு கொடுத்துறாங்க. ஸோ அப்போ அம்பாளை சந்தோஷப்படுத்துறதுக்கு அஸ்வமேதம் பண்ணணும். அஸ்வமேதமும் இப்போ பண்றதாப்புல இல்லை. அப்போ என்ன பண்ணாங்க? ஒரு அநாத பிரேத சம்ஸ்காரத்துக்கு நம்மளால ஆன உதவி. உதவி அப்படின்னா உடனே டொனேஷன் நினைச்சுக்க வேண்டாம், சரீரத்தாலேயும் பண்ணணும். இது எல்லாமே சரீரத்தினாலே இப்படி பண்ணினா என்னென்ன உலகத்துல எல்லாரும் ஒரு பார்வதி பரமேஸ்வரோட குழந்தை, ஒரு தாயாரோட குழந்தைன்னா இங்க அநாதைங்கிற வார்த்தையே கிடையாது. எல்லாருமே பந்து மித்திரோட தானே. இதை சொன்னா இதுக்கு மேல இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, வேறெல்லாம் சிம்பிளா சொல்லும் போல அப்படின்னா அதுக்கு ஒண்ணு சொன்ன, காப்பி குடிக்காதீங்கோ, எல்லாரும் எந்த ஓடிடாதீங்கோ, காலங்காத்தால ஏந்தினோடனே கௌசல்யா சுப்பராம எதை கேட்டு எழுந்திருக்கணும்னு மார்கழி மாசம் கஜன சத்தம் கேட்டு எழுந்திருக்கணும் இல்லையோ, ஃபில்டர் சத்தம் கேட்டாலும் ஏன் நாம காப்பி குடிச்சா அவருக்கு என்ன, அவர் நடத்துற காப்பி ஒருத்தர் கொடுக்கலன்னு நம்மளே குடிக்காதுங்கிறாரா? வேற ஒண்ணும் இல்லை. இந்த காப்பி அப்படிங்கிறது நம்மள ஒரு அடிக்டா இருக்கிறது. ஏதோ நாகரிக வஸ்துக்களை உபயோகிச்சு இதை குடிச்சு அதை குடிச்சுன்னா நம்ம அடிமையானோம் அப்படின்னு அடிக்ட் ஆனோம்னு இல்லை. எத்தனை பேர் சொல்றா இந்த காப்பி குடிக்கலைன்னா எனக்கு தலைவலி வந்துடும், இதுவே பாத்ரூம் வராது, அத்தை பண்ணாது, இது என்னெல்லாமோ ஏகப்பட்டு இருக்கு. காப்பிக்கு பின்னால அவ்வளவு மகாத்மியம். நீ இப்படி ஒரு காப்பிக்கே அடிமையா இருந்தீங்கன்னா அப்புறம் உனக்கு என்னைக்கு இனிமே கீதா கிளாஸ்க்கு போய் வேதாந்த ஞானம் வந்து ஆத்ம ஞானத்தை அடைஞ்சு இனிமே மோட்சத்துக்கு போறது என்ன? முதல்ல அது நிறைய கை வை, காப்பி குடிக்காதீங்க. இதை சொல்லிட்டு எத்தனை பேரால கேட்க முடியும்? ஒரு தம்பதிகள், ரொம்ப ஆச்சாரானுஷ்டானம் உள்ள தம்பதிகள் தான் தெளிவா சொன்னதை அப்படியே கேட்கிறதான். ஆனா இந்த காப்பியை மட்டும் அவளால நிற்க முடியல. அதனால என்னன்னா இது ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணியிருந்தாரு. ஒரு நாளைக்கு மாமா மாமான்னு பேசினார். அது என்ன இந்த காப்பி கொள்ளாத காப்பி என்னன்னாமோ வெளியில சொல்றத கேட்கிறேன். இது என்ன ஒரு சிம்பிள் விஷயம், இதே கேட்கக்கூடாது அப்படின்னு நாளையிலேருந்து காப்பி குடிக்கிறத நிறுத்திடலாம் அப்படின்னு 2 பேரும் தீர்மானம் பண்ணா. ராத்திரி போய் படுத்துண்டா. காலத்தால ஏந்துண்டாலோ இல்லையோ, ஏந்துனோடனே ஆட்டோமேட்டிக்கா கண்ணு சமயக்கிட்ட தான் பார்க்கறது. ஆனா கிடையாது இருந்தா. ஒரு நாள் ஆயிடுச்சு. இது என்ன ஆயிடுச்சுன்னு காத்தால காப்பி குடிக்காது, சாயந்தரம் ஆறதுக்குள்ள ஏதோ 1 வருஷம் ஆனாப்புல இருந்தது. கடிகாரம் ஆகவே மாட்டேங்கிறது, நேரம் ஆகவே மாட்டேங்கிறது, என்னமோ பாடா படுத்தது. இருந்தாலும் ஒரு வைராகியத்துல பல பிரச்சனை இருந்தா சரி. 1 நாள் ஆச்சு அப்படின்னா 2 நாள் ஆச்சு. 2ஆம் நாள் தடுறதுக்குள்ள 2 யுகம் போனாப்புல இருந்தது. இப்படி 3ஆம் நாள் தடுறதுக்குள்ள தாக்கு பிடிக்க முடியல. உடனே மாமி வந்து மழை சொன்னா, என்ன பெரியவா சொல்றதை எதை வேணாலும் கேட்டுனா, இதுக்கெல்லாம் பெரியவான கோச்சிக்க மாட்டான், பெரியவாட்ட மன்னிப்பு கேட்டுலாம். அவர் என்ன பண்ண, எப்போ இவ ஆரம்பிப்போன்னு காத்து. ஏன்னா இவராவே சொன்னா என்ன உங்களுக்கு அவ்வளவு வைராகியம் இல்லாதன்னு கத்த போறாள் வந்தா அப்படிங்கிறியா? என்னமோ தினம் அப்படியா அப்படிங்கிற அப்படிங்கிறதான் சொல்றேன். போறதுக்கு 3 நாள் போறதுக்கு இத்தனை நாள் ஆனாப்புல இருக்கு. இன்னும் நமக்கு பகவான் எத்தனை ஆயுசு வேற போட்டிருக்காரு தெரியல. ஐயோ
இது நிறுத்தி அப்புறம் தான் தெரியுது அதோட மகிமை. அதனால பரவாயில்ல, பெரியவாட்ட நமஸ்காரம் பண்ணிடுவோம், மன்னிப்பு கேட்கிறோம். பெரியவா எத்தனையோ நம்மளோட தோஷங்கள் எல்லாம் பொறுத்துக்கிறா இல்லையோ, அதுதானே அவர் வந்திருக்கார். வள்ளலார் சொல்றாரு, குற்றம் புரிதல் எனக்கு இயல்பே. சும்மா இங்க கணக்கெல்லாம் பார்க்காது, நடராஜத்தை பம்பு பண்றது. இந்த குற்றம் புரிதல் எனக்கு இயல்பே. தப்பு பண்றதே என்னோட நேச்சர், நீ அப்படியே படைச்சிருக்க. சரி, உன்னோட நேச்சர் குணமாய் கொள்ளல் உனக்கு இயல்பே. நாம எதை பண்ணினாலும் அதை நீ பாசிட்டிவா எடுத்துக்கிறது, குணமா எடுத்துக்கிறதே உன்னோட நேச்சர் அப்படின்னு. இப்படிதான் ஒரு காம்பினேஷன் இருக்கணும். எனக்கும் உனக்கும் இணைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ. ஐயோ, நம்ம 2 பேர் காம்பினேஷன்லயே சூப்பர். ஜாதகம் பார்த்தாலும் இப்படி சேர்க்கணும். தப்பு பண்றதே என்னோட நேச்சர், பொறுத்துக்கிறதே உன்னோட நேச்சர் தான் 2 பேரும் அப்படின்னு நடராஜா பார்த்து வள்ளலார் சொல்றாப்புல, பெரியவா அப்படித்தானே இருந்தா. அவர் மட்டும் யோகியில பார்க்கறது அப்படின்னு ஒருத்தர் கிட்ட விடுறதுன்னா அவரை தான் அவருக்கு முன்னால வைக்கணும். வேற ஒருத்தரும் போக முடியாது. ஆனா அத்தனை பேரையும் பார்த்து அத்தனை பேர்த்தையும் அன்பை பொழிஞ்சு 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 அவர் பண்ணினார் அப்படின்னா என்ன ஒரு அன்பே சிகரமா இருக்க முடியும். நாமளா இருக்குமா? ஒண்ணும் இல்லை. நம்ம பெத்த குழந்தைகிட்ட என்ன கோவம் வருது நமக்கு? அந்த உரத்தை கேட்கணுமே, நாளையிலிருந்து என் பிள்ளை இல்லைங்கிறது. நம்ம குழந்தைகிட்டயே நம்ம சொன்னதை கேட்கலன்னா கோவம் வருதுன்னா, அவர் சொன்னதை ஒன்றுத்தையும் கேட்காத போது நம்மள்ட்ட இவ்வளவு கருணையை பொழிஞ்சாரே, அதுதான் அவரோட இயல்பு. அதனால தீர்மானம்னா மறுநாள்லேருந்து காப்பியை போட்டா இருந்தாலும் வீடு பொருட்கள் பெருசு பெருசா பெரியவா படம் பார்த்தா அந்த காப்பி ஆத்தினா அங்க இருந்து பாக்குற மறக்கிற என்ன ஆரம்பிச்சாச்சா விட்ட இடத்துல புரியாங்கிறப்பல இது பயமா போயிடுது. ஐயோ, ஏன் இந்த படத்தை மட்டும் போயிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால என்ன பண்ணீங்கன்னா நேரே காப்பி எடுத்துட்டு போனா பெரிய வாழ்க்கை நேரத்தையும் பிரசாதம், குரு பிரசாதம் அக்கால பத்தி குருக்காக ஒரு நிமிஷம் குடிச்சுட்டா. இதுலேருந்து என்ன எடுத்துல காப்பி கலந்தோன்னா அங்க கொண்டு காமிச்சுட்டு குடிக்கிறது. நமக்கு எத்தனை நாளைக்கு கெட்டியா இருக்கும் போது அது போக போக தானே தேஞ்சு தேஞ்சு எல்லாம் விடும். இப்படி ஆச்சு. 2 பேரும் ஒரு நாளைக்கு அப்பப்போ மடத்துக்கு போய் தரிசனம் பண்ண வேணுமா போனாலும் கொஞ்சம் பயம். ஏன்னா உள்ளுக்குள்ள தப்பு இருக்கும் இல்லையோ. அவர் ஒன்றும் உங்களை காப்பியை நிறுத்துன்னு சொல்லல, இவாளாவே தான் நிறுத்தணும்னு நினைச்சிட்டு சங்கல்பம் பண்ணிட்டு அப்புறம் சங்கல்பத்தை விட்டு பெண்ணா அப்படி கேள்வியா ஃபீல் பண்ணிட்டா. போனோன்னு போறதுக்கு பயமா இருக்கு. எய்தாப்புல நிற்க நாமளா இருந்தா என்ன பண்ணோம், நான் வந்திருக்கேன் முன்னால போவோம். இப்ப இவ மண்ணு பின்னால வந்தா ரொம்ப கிட்ட கூப்பிட்டு அவர் தானே என்கொயரி ஆரம்பிச்சுடாது இருக்கீங்க. கூட்டத்துல யாரோ ஒரு கிழவரோட பேசிட்டு இருக்கா பெரியவா. பார்த்தா என்ன பேச்சுங்க, பகவத்கீதையா உபனிஷத்தெல்லாம் பத்தி இல்லை. அவர்கிட்ட வெளியே, ஆமா நீ காப்பி குடிப்பியோ பார்த்தாரு. அவர் உடனே பிரச்சனை சொன்னார். அதெல்லாம் எனக்கு பெரியவா சொன்னதெல்லாம் கேட்க முடியாது. எனக்கு இந்த காப்பி இல்லைன்னா பிராணனே வேணும். எனக்கு சாப்பாடு இல்லாதன்னு எழுதினா கூட இருந்துருவேன். ஆனா நான் என்ன குடிப்பேன் அப்படின்னு பிள்ளைன்னா சொன்னேன். பெரியவா, அது சரிடா, நீ குடிக்கிறதுக்கு குடி. ஆமா, எங்க காப்பி குடி வாங்குவ? உனக்கு என்னையா, நாங்க எங்கேயோ வாங்குறோம். எங்க வாங்குவ? ஏதோ கடையை சொன்னேன். உடனே ஐய அங்கேயா வாங்குற, நல்லா இருக்குமோ அப்படின்னு. அவருக்கு புரியல, என்ன எல்லாத்தையும் விட்டுட்டு போறேன், காப்பியை குடிக்காதுங்கிற. நம்ம எந்த கடையில காப்பி வாங்கி குடிக்கிறதுக்கு இவருக்கு என்ன அவ்வளவு தரிசனம்? உடனே பெரியா சொல்றான், நீ ஒண்ணு பண்ணு, அவன்கிட்ட கேட்டுக்கோ. இவன் 2 பேரும் பின்னால் நிற்கிறா. எங்க வாங்குறான்னு கேட்டுக்கோ, அந்த கடையில வாங்கு. அது என்னவோப்பா, காப்பி குடிச்சா அவாத்திரம் குடிக்கணும். அது என்ன மனம், அது என்ன வாசனை, அதெல்லாம் வாங்கலாம். ஏன் தினம் ஒன்று நேருக்கு இதான் தெரியும்.
பெரிய விஷயமா சொன்ன உங்களை எதனா அடையோகம் பண்ணிருந்தாரா ஏதானும் பஞ்சாக்னி மத்தியில் நின்றுனாரோ ஒன்றும் சொல்லல. ஒரு காஃபி குடிக்காதுன்னா அது நம்மளால முடியல. சரி வேண்டாம், வரதட்சணை வாங்காதீங்க கல்யாணத்தில் அப்படின்னு. மடத்துக்கு ரொம்ப க்ளோஸ் கை பண்ணிங்க. மாத்திரம் கல்யாணம் ஒரு பிள்ளைக்கு அவரோட உறவுகாரர் ஒருத்தர் வந்திருந்தார். வந்தா உன் உறவுகாரர் பிள்ளைக்கு கல்யாணம் உனக்கு தெரியுமா இல்லையோன்னு. தெரியும் போகிறேன், அவசியம் போகிறேன் அப்படின்னு. பத்திரிகையில பார்த்தியோ நீ அப்படின்னு. பார்த்தேனே அப்படின்னு. அது ஒரு விசேஷம் பார்த்தியோன்னு. இவருக்கு பத்திரிகையில என்ன விசேஷம் அப்படின்னு நான் கவனிக்கலையே அப்படின்னு. உடனே உள்ளே பத்திரிகை எடுத்துன்னு வந்தேன். பார்த்துட்டு என்ன படிச்சு பாரு, இதில் என்ன விசேஷம் இருக்கு சொல்லுங்க. அவர் படிச்சு பார்த்து புரியல. இது ஒன்றும் எனக்கு தப்பா தெரியலையே அப்படின்னு. இல்லை இப்போ நீங்கள் எல்லாரும் போராடி எல்லாரும் ஜெகத்குரு சங்கராச்சாரியர் கஞ்சிகாம கோடி பீடாதிகளின் அனுகிரகத்தினால் நிச்சயிக்கப்பட்டதுன்னு போராடு. அந்த வார்த்தை அதில் இருக்கும்னா இது சொன்ன பார்த்தா அது இல்லை. அது தூக்கி போட்டு அதிக யாரும் தெரியாத விட்டாலும் பரவாயில்ல, இவன் மடத்துல பெரியவாட்ட அப்படி உதயமா இருக்குது எப்படி விட்டார். உடனே இவன்னு விட்டு போயிட்டு பிறகு நான் வேணா போய் சொல்றேன், ஞாபகப்படுத்துறேன் அப்படின்னு. அதெல்லாம் மறந்தெல்லாம் போகல, விட்டெல்லாம் போகல, போகணும்னு தான் விட்டுருக்காங்க. இவருக்கு ஒரு வேலை போய் பிரேசிங் இருந்தது. இப்படி பண்ணி ஆசைப்பட்டணும். இன்னும் பெரிய அனுகிரகம் வேணும்னு ஒருத்தர் ஆசைப்பட மாட்டாடா. பண்ணி பெரியவா சொல்றா, இது நான் வரதட்சணை வாங்காதீங்கன்னு, அப்படி வாங்கினா பத்திரிகையில என் பேரை போடாதீங்கன்னு. அவன் நான் முதல்ல சொன்னதை கேட்கல, ரெண்டாவது சொன்னதை கேட்க. இவருக்கு ரொம்ப பக்கமா எடுத்து என்ன அது இப்படி ஒரு அசலுத்தனம் பண்ணி இது நம்மள்டையே வந்து இவர் ஏதோ என்ன பண்ணுறதுன்னு சொல்ல தெரியல. உடனே பெரியவா சொல்றா, ஆனா ரொம்ப நல்லவன் அப்படின்னு. இது என்னையே அது இவருக்கு நல்லவன் மேல பட்டம். பெரியவா சொல்றா, அவன் வாங்கிட்டு என் பேரையும் போட்டுட்டானா நான் என்ன பண்ண முடியும்? என்ன கேசாப்பட முடியும்? அந்த அளவுக்கு இல்லாத ஏதோ நான் சொன்னேன் கேட்கல வாங்கிட்டான். அதனால வாங்கினாலும் ஒரு மனசாட்சி எனக்கு பிடிக்காதுங்கிறதுனால என் பேரை விட்டாங்க இல்லையோ. அந்த அளவுக்கு நல்லவன் தானே. இப்ப வாங்கி பேரையும் போட்டுனா என்னால ஒண்ணும் பண்ணிக்க முடியாது. அதனால சொல்ல உடனே பிரசாதத்தை எடுத்து வச்சா. குழந்தைகள் கொண்டு பிரசாதத்தை மனத்துக்கு நிறைய கைக்கிறோம். இதுதான் தெரியும். இப்படி நம்மள்கிட்ட என்ன தோஷம் இருந்தாலும், நம்மள்கிட்ட என்ன குறை இருந்தாலும் அதை துளி கூட லட்சியமே பண்ணாத ரொம்ப சர்வ சகஜமா எடுத்துட்டு ஒருத்தரால நம்மள்கிட்ட அன்பு காமிக்க முடியும்னா அது பெரியவா அவளை தவிர வேற யாராலையும் முடியாது. ஈவன் நம்மளை பெற்ற அப்பா அம்மாவால கூட முடியாது. அதனால்தான் மாணிக்கவாசகர் ஒரு வார்த்தையை போட்ட பரமேஸ்வரன் தாயின் சிறந்த தயாவான தத்துவம். அம்மா மாதிரி அன்புன்னு சொன்னா கூட அவர் மனசு ஆறல, அதுக்கும் மேல அன்பை காமிக்கிறது. அப்படி அன்பு மயமான அந்த பெரியவா நமக்கு கிடைச்சதுதான் நம்ம பாக்கியம். அந்த ரெண்டு கண்ணாலையும் பார்த்தோம், காதாலையும் கேட்டோம். நம்மளால கைகிரி முடியும் அப்படின்னா என்னதான் புண்ணியம் பண்ணியிருக்கோம், எப்படி கிடைச்சிருக்கும் தெரியாது, நாம என்ன பண்ணினமோ தெரியாது. அவர் கருணையா இருந்ததுனால இறங்கி வந்தார். அதனாலதான் அது அவதாரம். அப்படி இருக்கிற அந்த அன்பே வடிவான அந்த பெரியவாளை கொண்டாடுவோம், அவரை எப்போதும் நினைச்சுப்போம். அதுக்காக எல்லாரும் நம்மள காப்பி குடிச்சா மன்னிச்சுடுவார்னு தைரியமா குடிக்க வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் குடிக்காத இருக்க பார்ப்போம். அதுக்கும் பெரியவாளே அனுகிரகம் வேண்டும். பெரியவாட்டு தினம் பிரார்த்தனை பண்ணும். நீ எப்படி நான் இருக்கணும்னு சொன்னியோ அப்படின்னா நாங்க வாழறதுக்கு அனுகிரகம் பண்ணுவோம். உனக்கு பிரியமா நாங்க உன் பிரியத்தை சம்பாதிச்சுக்கிறாப்புல நாங்க வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவோம். நிச்சயம் அருள் பண்ணுவா, அனுகிரகம் பண்ணுவான்னு சொல்லி அந்த பெரியவாளோட அருள் மழையில நாளை மாறி மீண்டும் நாம சந்திக்கலாம். நாளை மாறி 6 மணிக்கு நாம சங்கீர்த்தனமாக இருக்கும். அதுக்கப்புறம் பெரியவாளோட மகிமை. நேத்திக்கு
காமதேனு எல்லாரும் இன்னும் ஒரு 5 நிமிஷம். ஒரு முக்கியமான அறிவிப்பு, நேற்றுக்கு பெரியவா காமதேனுவா காஞ்சி காமதேனு வந்தது. இந்த பெரியவா படத்தை எல்லாரும் வாங்கிட்டு போனா, இன்னும் யாருக்காரும் வேணும்னா இங்க வந்து வாங்கிக்கலாம். 5 ரூபா. காமதேனோட விலை 5 ரூபா. ரொம்ப நாடு சுபீட்சமாயிடுது. அது ஒண்ணு. அதே போல பெரியவாளோட பாதுகை பல பேர் வீட்டுல பல பாக்கியசாலிகளுக்கு கிடைச்சு அதை ஆராதிச்சுன்னு இருக்கா. இது யாராருக்கெல்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு சர்வே பண்ணி அதெல்லாம் தெரிவிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்து ஒரு புஸ்தகம் போட்டிருக்கா. இதுல ஒரு 40-50 பேர் வீட்டுல யாராருக்கு பாதுகை இருக்கு, அவளுக்கு எப்படி கிடைச்சது, அதை எப்படி அவள் கொண்டாடி இருக்காங்கிறதெல்லாம் அவளை இன்டர்வியூ பண்ணி டாக்டர் ஷியாமா சுவாமிநாதன் அப்படிங்கிறவா எழுதி சிவசாகரம் ட்ரஸ்ட் அப்படின்னு பெரியவாளோட பூர்வாசிரம தம்பி சிவன் சார் அவரோட கிரகத்துல அவரோட கோவில்ல இந்த சிவசாகரம் ட்ரஸ்ட்ல போட்டிருக்கா. இது 150 ரூபா. அதே போல சிவன் சாரை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். சாரோட மகிமையை ஒரு சிவசாகரத்தில் சில அலைகள் அப்படின்னு நான் எழுதின கம்பேர் பண்ண புஸ்தகம். இதோட விலை 50 ரூபா. இந்த புஸ்தகம்லாம் அங்கே வெளியில இருக்கும், யாருக்கு வேணுமோ அவ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றோம். அதே இந்த காமதேனும் வாழ்க்கை இருக்கு, யார் வேணுமோ வாங்கிக்கலாம். இந்த புஸ்தகம் ரெண்டும் இப்போ 5 காப்பி இருக்கு. அப்படி எதாவது வேணும்னா நாளைக்கு கொண்டு வந்து கொடுப்பா அப்படின்னு சொல்லி நாளை மாலை 6 மணிக்கு மீண்டும் சொல்லிக்கலாம். அதுக்கு முன்னால